அந்த ஏரியா, சேர்ந்து பாடுங்க. அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா இடத்துலயும் ஐயா ஆல் ரவுண்டர். எப்படி ஆல் ரவுண்டர்? அப்ப போய் கேட்க வேண்டியது என்ன? வருவாய் பற்றாக்குறை, இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேர்ல ஒரு வெத்து பேப்பர், எப்படி ஒரு வெத்து பேப்பரை கையில கொடுத்து போட்டீங்கல்ல, அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் நீங்க யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மோடிஜி ஐயா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் அந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, எல்லா ஏரியாவும் ஐயா கெல்லுமான்னு சொல்லி வருவாய் பற்றாக்குறைன்னு இருக்குல்ல, அதுல ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி பற்றாக்குறை இருக்குல்ல, அதை போய் கேளுங்க. அதையும் கேட்டுதானே சொல்லணும். நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, நீங்க தான் கில்லியாச்சே, அப்ப அங்க போய் கேளுங்க சிஎம் சார். ஏன் அங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களால கேட்க முடியாது. எப்படி கேட்க முடியாது? இதுல என்னன்னா, கிட்டத்தட்ட 2 மடங்கு கடன் அதிகமாகி விட்டது. ஐயோ, நாங்கள் எங்கே செல்வோம்? நம் நாடு அதல பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது டயலாக் இங்க நின்னுக்கிட்டு. அப்புறம் என்ன பண்றது? நிதி ஆயோக் கோட்டையில தம்பி ஒரு போட்டோ காமிச்சார்ல, அங்க போய் இப்படியே உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றது? எப்படி பேசினாரு? தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க எண்ணாக இருக்கிறது. ஏன் அத வெள்ளை அறிக்கையில சொல்ல முடியாதா? கடன் அதிகமாகுது அப்படின்னா பொருளாதாரம் வளர்ந்துருக்குல்ல. கொரோனா பீரியட்ல பொருளாதாரத்தோட பெர்சன்டேஜ் என்ன? 0. 0ல இருந்து 11.19 கொண்டது அத்திடா திமுக. அப்படி போய் நின்னாங்க. நாங்க அந்த ஏரியா, இந்த ஏரியா கில்லி எங்களுக்கு பாட தெரியாது, நாங்க தமிழ்நாட்டை கில்லி வேலை வச்சிருந்தோம், நாங்க கில்லின்னு பெருமை பீத்திக்கிறதுக்கு ஆள் கிடையாது நாங்க. அது வெள்ளை அறிக்கை. இப்போ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க, 15 வருஷம் எடுப்பாங்க. 15 வருஷம் எடுத்து அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை 10 வருஷம் எடுப்பாங்க, வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்க. சார் எதுக்கு 5 வருஷம் எடுத்தான்னு தெரியுங்களா? தெரியுமா? எஸ்கேபிசம். எப்படி? தப்பித்து ஓடுவதற்காக. அவருக்கு மகளிர் உரிமை தொகை தர மனசில்ல, மக்களுக்கு விடியல் பயணம் திட்டம் கொடுக்க மனசில்ல, உங்களுக்கு மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்க மனசுன்னு சொல்லிட்டு போங்க கில்லி சார், அப்படி சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு என்ன சொல்றது அப்படின்னா, திமுக எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுச்சு, திமுக ஒன்னத்தையுமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன புலம்பல் பார்த்துக்கோங்க. அந்த வெள்ளை அறிக்கையில மக்களையே கேட்டுக்கோங்க. என்னால முடியல. அந்த அளவுக்கு பொய்யாக வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் ஒரு வெற்று அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே ஃபேக். ஒரு விஷயத்துல ஃபேக்ட் இல்ல. ஆனா ஃபேக்ட் பேசுறதுக்கு கொண்டு போய் உட்கார வச்சார நிதி ஆயோக்னு ஒரு இடத்துல, அங்க போய் நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்புறம் இந்த உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக அப்படின்னு இவங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இத்தனை வருஷம் இவங்க கோமால இருந்தாங்களா, என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. உலக தொலைக்காட்சி வரலாற்று முதல் முறையாக எம்எல்ஏ எம்பிஸ் அனைவருடைய செல்போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் ஆன்லைனில் போடப்பட்டது. இதுவே முதல் முறைன்னு டேய் 2005ல ஆர்டிஐல டிரான்ஸ்பரன்சி போட்டாச்சு, 2008-12 எல்லாம் இமெயில் எல்லாருக்கும் தெரியற மாதிரி போட்டாச்சு, போன் நம்பர்லாம் போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. அப்ப என்ன தெரியுது இதுலனா, இதுக்கு முன்னாடி நீங்க அரசியலை பார்க்கல, நீங்க பார்க்காம வந்து ஃபேக்ட்ங்கற பேர்ல ஃபேக் நியூஸ வந்து மக்களுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்து இன்னொருவர், அதாவது இவரை பத்தி நான் சொல்லணும்னா, இவரும் அதே இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் வர முதல் முறையாக தான். சிபிஎஸ்இ இருக்குல்ல, நல்லா பாத்துக்கோங்க, இந்த உலகத்துல இப்படிலாம் நடக்காது. அது தமிழ்நாட்டில் மட்டும் இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல எங்க சிஎம் சாரோட ஆட்சியில் நடந்திருக்கு. இது வரைக்கும் என்ஆர்சி ஃபார்ம் நான் வாங்குறதுல ஐயோ கயிறு அருந்து செல்போன் கையில இருந்து 1.5 வருஷம் ஆச்சு சார். அதாவது என்ஓசியோட டியூட்டி அண்ட் ரைட்ஸ் இருக்குல்ல, அதை மாத்தி பிப்ரவரி 2025ல மாத்தி அவ செத்து புதைச்சு அங்க புள்ளையே முளைச்சிருச்சு. அதை கொண்டு வந்து என்ஓசியில் வந்து இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய மரியாதைக்குரிய நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணன் அவர்கள், இனிமே நீங்க ஆன்லைன்ல பாத்துக்கலாம். என்ஓசி பண்ணணுமா,
உங்களுக்கு ஏதாவது ஒரு ரினியூ பண்ணணுமா, எல்லாத்தையும் ஆன்ல. இப்படி நீங்க பட்டனை இப்படி தட்டினா போதும் சார். பட்டனை தட்டி டிசம்பர் 30 தட்டின பட்டன். ஆனா அந்த பட்டன் தட்டினது என்னமா சார் உங்க கில்லி காதல விழல இல்ல, அப்படியே அவளல. நாங்க கேக்குறோம், எவ்வளவு ஃபேக் நியூஸ் போய் நீங்க பரப்புவீங்க? சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்த முதல் அரசாக இன்று நம்முடைய வரமாட்டேங்குது நம்ம சிஎம் சாருடைய அரசு நடக்குதுன்னு சொல்லி பயங்கரமா எஃபெக்டோட பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாளர் இருந்தாங்கல்ல, அப்பவே சிபிஎஸ்இக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படணும், பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கணுமோ அவங்க எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு நிகழ்ச்சி எல்லாம் நடத்தியாச்சு. இப்படி ஒண்ணு பேசுறது பூராவுமே என்னதுன்னா ஒரே ஃபேக் நியூஸஸ் தான். அப்புறம் ஒரு ஃபேக் நியூஸ், யாரு உயர்ந்த மனிதர், யாரு நம்ம அண்ணன் என்ன சொல்றாருன்னா, மாட்டுக்கு என்ன சொன்னாரு, மாட்டுக்கு நம்மளுடைய ரேஷன் அரிசியை தூக்கி மாட்டுக்கு போடுவாங்களாம். ஏன்னா அவரு எப்படிங்க லாட்டரியிலே பிறந்து, அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த லாட்டரி பெருமானோடு என்ன ஒரு மாட்டுக்கு தூக்கி. அப்ப எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாடு மாதிரி இருக்கா? 1940 2வது உலக போர் வந்தது, பஞ்சம், நமக்கெல்லாம் சோறு கிடைக்கல, நம்மளுடைய முன்னோர்களுக்கு எல்லாம் சோறு கிடைக்கல, சாப்பாடு இல்லாம இருந்தாங்க. 1947 பிடிஎஸ் அறிமுகப்படுத்தினாங்க. பிடிஎஸ்னா போய் அப்ரிவேஷன் கேளுங்க, மாட்டுக்கு போட சொல்றாருல, பிடிஎஸ்னா அப்ரிவேஷன் என்னன்னு போய் கேளுங்களேன். இல்லது இந்த பிடிஎஸ் கொண்டு வந்தது யாருன்னு கேளுங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் 1967 அண்ணா அவர்கள் அரிசி விலையை குறைச்சாரு. அதுக்கப்புறம் சர்க்கரை, பருப்பு இதெல்லாம் 1971 இப்படி நடந்துகிட்டே வருது. நம்மளுடைய கலைஞரையா என்ன பண்ணாரு அப்படின்னா, முதல்ல அரிசி இருக்குல்ல, அத 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்தாரு. 1 கிலோ அரிசிய 1 ரூபாய்க்கு கொடுத்தாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே சக்சஸ்ஃபுல்லா இந்த ரேஷன் கடையை, இந்த பிடிஎஸ் சிஸ்டத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடியன் ஐடியாலஜின்னு மறந்துட்டு போகாதீங்க. நீங்க சொல்லலாம், இந்த ரேஷன் பொருட்களை வாங்கி திங்கிற மக்களை பார்த்து நீங்க ரொம்ப ஏளனமா பேசுறீங்க, இலக்காரமா பேசுறீங்க. ஏன்னா உங்களுக்கு லாட்டரி. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, உத்திரமேரூர்ல யாரெல்லாம் பண்ணீங்க, யாரெல்லாம் பாத்தீங்க, உத்திரமேரூர் மீஞ்சூர்ல எல்லாம் ஃப்ரண்ட்ல கொஞ்சம் பேசாம இருங்கண்ணே. உத்திரமேரூர் மீஞ்சூர்ல எல்லாம் என்னன்னா, அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, ஸ்கூல் குழந்தைங்க, அவங்களுக்குள்ள போய் என்ன பண்றதுன்னா, அந்த அவங்களோட போட்டோ, விஜய் சார் போட்டோ எடுத்துட்டு போய் மாட்டுறேன்னு சொல்றது, கழுத்துல கட்சி துண்டை போட்டுட்டு போறது. மீஞ்சூர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உள்ள போயிட்டு ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு, இன்னைக்கு அவருக்கு பர்த்டேவா, பெரிய தலைவர்ல, தமிழ்நாட்டில் பல போராட்டங்களை முன்னெடுத்த தலைவர், இன்னைக்கு நம்மளுக்காக மொழி போராட்டத்திற்கு சார் செஞ்ச மொழி போராட்டம்லாம் என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது இப்ப நான் டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன் அப்படின்னா என்ன ஒரு தியாகி ஆக்கிடுவீங்களா நீங்க? எனக்கு புரியல. அப்படி பல மொழி போராட்டங்களை கையில் எடுத்த தலைவரை அப்படியோ போட்டோவா யாரு கேட்டு போறீங்க? சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னா, இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிராண்டிங் பண்றாங்க. டிவிகேவை ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட பிராண்டிங் பண்ற விஷயத்துல தான் டிவிகே மொத்தமா இறங்கி இருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் என்ன பேச்சு பேசுனீங்க? தூய்மை பணியாளர்கள் விஷயம் என்ன பேசினாங்க? அவங்களை கஷ்டப்படுத்துறீங்க, அவங்க ஏழை மக்கள் நீங்க துயரப்படுத்துறீங்க நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஆனா என்ன ஆச்சு? கடைசியில இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு தூய்மை பணியாளர்களை 12 மாநகராட்சிக்கு நீங்க விலைக்கு கொடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க பேசினது ஒண்ணு, சொன்னது ஒண்ணு, இங்க செஞ்சிட்டு இருக்கிறது ஒண்ணு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அனிதா அவர்கள் நீட்ல செத்தப்ப என்ன பண்ணீங்க? வீட்டுல போய் உட்கார்ந்து அந்த அம்மாவை கட்டி பிடிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. இன்னைக்கு கீர்த்தனாவை நிராகரிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஃபேக் ரியாலிட்டி என்ன அப்படின்னு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. இன்னைக்கு விக்கிரவாண்டியில கும்பகோணமா, இன்னைக்கு விழுப்புரத்துல விக்கிரவாண்டியில எவ்வளவு நெல் மூட்டை உங்களுக்கு தான் தெரியும். யார் விக்கிரவாண்டியில இருந்து வரீங்க?
விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெல் மூட்டை கிட்டத்தட்ட ஓபன் ஆகாம, அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் ஓபன் ஆகாம அங்கேயே முளைச்சு அங்க கிடக்கு. இத பத்தி அவர் யாராவது கேள்வி கேட்பாருன்னா கேட்க மாட்டாங்க. அதுக்கு மேல என்ன தெரியுமா பண்றாங்க? 11.4 லட்சம் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாம். எப்படி 50,000 ரூபாய் கடன் வாங்கி நீங்க தள்ளுபடி பண்ணது 11 லட்சமா? இப்படி பல ஃபேக் நியூஸ்களை மக்களுக்குள்ள கொண்டு போய் திணிச்சு மக்களை யோசிக்க விடாம செய்து இந்த டிவிக்கு ஆச்சு. நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப நான் சொல்லுவேன், ஃபேக் என்ன சொல்லும், ஃபேக் எது, ஃபேக்ட் எது, நீங்க எல்லாருமே சொல்லணும். சரியா? ரெடியா? சத்தமா சொல்லுவீங்களா? போடுவோமா? அப்பதான் என்ன பண்ணுவாரு? வாயை திறப்பாரு நம்ம சிஎம் சார். அப்படி திறக்க மாட்டாரா? அப்பதான் திறப்பாரு. வெள்ளை அறிக்கை ஃபேக். சத்தமா சொல்லுங்க. வெள்ளை அறிக்கை. பொருளாதார வளர்ச்சி ஃபேக்ட். வெள்ளை அறிக்கை ஃபேக். பொருளாதார வளர்ச்சி ஃபேக்ட். சிபிஎஸ்இங்கிற என்ஓசி டிராமா ஃபேக்ட். அதே மாதிரி என்ஓசி ரூல்ஸ் சேஞ்ச் ஆனது ஃபேக்ட். மாட்டுக்கு போட ரேஷன் அரிசி ஃபேக். வலுவான பிடிஎஸ் ஃபேக்ட். அனிதாவை அங்கீகரித்தது ஃபேக். இன்னைக்கு கீர்த்தனாவை நிராகரித்தது ஃபேக்ட். டிவிகேவை